الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إني لست مثلكم. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழிநடந்த அத்துணை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த வெள்ளிக்கிழமை என்று சிறப்பு மிகு தொழுகையை தொழ வருகை தந்திருக்கிற நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹ்வின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய உள்ளங்கள் மீதும் ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தின் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1446 ஆண்டின் 3வது மாதமான ரபியுல் அவ்வலுடைய கடைசி ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரபியுல் அவ்வல் என்றாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அந்த மாதத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னத சிறப்புகளை நாம் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாம் என்கிற உன்னதமான மார்க்கத்தை இந்த உலகத்தில் எடுத்து சொல்வதற்காக 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். 313 ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதில் இறுதி தூதராக நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இவ்வளவு நபிமார்களுக்கு மத்தியில் நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தனித்துவம் பெற்றிருக்கிறார்கள், எந்த அளவிற்கு தனி சிறப்புகள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். நமது நபி யார்? நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மற்ற நபிகளை காட்டிலும் தனித்துவம் பெற்றார்கள், அவர்களுக்கென்று தனி சிறப்புகள் என்னென்ன என்பது இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாகவே எடுத்து சொல்கிறது. ஒவ்வொரு நபியும் அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் அனுப்பினான், அல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அல்லாஹ் அனுப்பினான், அல்லது ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்கு அல்லாஹ் அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளாக இருந்த தன்னுடைய சமுதாயத்திற்கு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆத் என்கிற கூட்டத்தாருக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். சமூத் என்கிற கூட்டத்திற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கை சேர்ந்த மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் அத்தனை பேரும் பனி இஸ்ரவேலர்கள் என்கிற மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மதியன் என்கிற நகரத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். இப்படி அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாருக்கு, ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்கு அல்லது ஒரு சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எந்த சமூகத்திற்கு அவர்கள் எப்படி நபியாக அனுப்பப்பட்டார்கள் தெரியுமா?
வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நபி நாம் உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நபியாக அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ நகரத்திற்கோ மக்களுக்காக நமது நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எந்த நபியும் அல்லாஹ் அனுப்பவில்லை. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆலமீன், உலகத்தார்கள் அத்தனை பேருக்கும் உங்களை நாம் நபியாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். உலகத்திற்கே நபியாக அனுப்பப்பட்ட ஜின் வர்க்கங்கள் அத்தனை பேருக்கும் நபியாக அனுப்பப்பட்ட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் ஊர்வன முதற்கொண்டு பரப்பன முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் நமது நபி, ஒரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இதுதான் அவர்களின் சிறப்புகளில் ஆக உயர்ந்த சிறப்பு. பெருமானார் இங்கதான் மற்ற நபிமார்களை காட்டிலும் தனித்துவம் பெறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தாருக்கு, ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒவ்வொரு நபிகள் அனுப்பப்பட்டார்கள். அந்த நபிகள் தன்னுடைய சமூகத்துக்கு, தன்னுடைய ஊருக்கு என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன் என்கிற தௌஹீது கொள்கை எடுத்து சொன்னார்கள். ஆனால் அந்த கூட்டங்கள் எல்லாம் நபிமார்களை வரவேற்றதா? சில பேர்கள் வரவேற்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அதிகமான நபர்கள் நபியை புறக்கணித்தார்கள், அல்லாஹ்வையும் புறக்கணித்தார்கள். அப்ப அந்த மக்களை அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த நபி உயிரோடு இருக்கிற பொழுதே அந்த சமூகத்தை அல்லாஹ் அளித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் தன் சமுதாயத்திற்கு இறைப்பணி செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் என்ற கொள்கையை சொன்னார்கள். ஆனால் அந்த மக்களில் 40 நபரை தவிர வேறு எவரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அல்லாஹ் ஏற்கவில்லை என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. அப்ப அந்த மக்களை என்ன செய்யறது? யா அல்லாஹ், இவங்க பண்ற அட்டகாசம் தாங்கல, யா அல்லாஹ் நீ அழித்து விடு என்று கேட்டார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் முன்னாடியே அந்த சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்தான்? வெள்ள பிரளயத்தால் அந்த சமூகத்தை அழித்தான். அதே போன்று ஆதி என்கிற சமூகம், அந்த சமூகத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் ஏற்கவில்லை. அந்த சமுதாயத்தை பெரும் புயலை கொண்டு அந்த மக்களை மண்ணுக்குள் புதைக்க செய்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதி என்கிற சமூகத்தை, அந்த நபி கண் முன்னாடியே. அதே போன்று சமூத் என்கிற கூட்டத்தார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த சாலிஹ் இஸ்லாம் அவர்கள் கண் முன்னாடி அந்த சமூத் என்கிற கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பெரும் பெரிய இடியை கொண்டு அந்த மக்களை அல்லாஹ் தஆலா அழித்து ஒழித்தான். இரவில் தூங்கியவர்கள் காலில் சடலமாக மீட்கப்பட்டார்கள் அத்தனை பேரும். அந்த நபி கண் முன்னாடி நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு, பனி இஸ்ரவேலர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வந்தார்கள். அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை சொல்ல வந்தார்கள். சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மக்கள். அந்த மக்கள் நபியும் ஈமான் கொண்ட மக்களையும் கொல்ல வருகிற பொழுது அந்த மக்களை இரு கடல்களையும் என்ன செய்தான்? பிளக்க வைத்து அதில் சிக்க வைத்து அத்தனை பேரும் கடலில் மூழ்கடித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யார் முன்னாடி? அந்த கூட்டத்தார்களின் நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் முன்னே இது நடந்தேறியது. ஆனால் நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயமான நம்மை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் அன்த ஃபீஹிம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இருக்கிற பொழுது, உங்கள் கண் முன்னாடி, நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுது உங்கள் கண் முன்னாடி உங்களுடைய சமுதாயத்தை நான் அழிக்க மாட்டேன், வேதனை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டார். இந்த ஒரு சிறப்பு நமது நபிக்கு மட்டும்தான். மீது அத்தனை நபிமார்களின் கூட்டத்தார்களையும் அந்த நபிகளார் உயிரோடு இருக்கிற பொழுதே என்ன செய்தான்? அந்த கூட்டத்தை அழித்தான். ஆனால் நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்களின் சமுதாயமான எந்த மக்களையும் அல்லாஹ் என்ன செய்யவில்லை? வேதனை இறக்கி அழிக்கவில்லை. இனிமேலும் வேதனை இறக்க மாட்டான். ஏனென்றால் நாம் உன்னத நபியின் மக்கள், உன்னத சிறப்பு மிக்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம். அதனால் அந்த நபிகளாருடைய சமுதாயம் என்பதால் நம்மளை அல்லாஹ் நேரடியாக வேதனை இறக்கி மற்ற மக்களை அழித்தது போல நம்மளை அல்லாஹ் அழிக்க மாட்டார். இது நமது நபிக்கான உயர்ந்த தனித்துவம். அது
அதே போல நாளை மறுமையில எல்லா நபிமார்களும் யா நப்சி யா நப்சி என்று ஓடுவார்கள். எனக்கு என்ன ஆகுமோ, என் நிலை என்ன ஆகுமோ என்று ஓடுவார்கள். நபிமார்கள் முதற்கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். இவர்கள் நெருங்கி அந்த பழத்தை சாப்பிட்டு சிறு தவறு, சிறு சருகுதல் ஏற்பட்டு விட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 சிறிய பொய்களை சொன்னதால் சிறிய சருகுதல் அவர்களுக்கு ஏற்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்திற்கு எதிராக துவா செய்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களை விட்டு என்ன செய்தார்கள்? வெறுப்பால், இயலாத காரணத்தால் என்ன செய்தார்கள்? அந்த மக்களை விட்டு வெறுநோடி வந்தார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஒவ்வொரு நபிக்கும் பின்னாடி ஒரு சிறிய தவறு இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபர் என்ன செய்தார்கள்? தெரியாத்தனமாக அடித்து அவரை கொலை செய்து விட்டார்கள். சிறிய சருகுதல் ஏற்பட்டிருந்தது. இப்படி ஒவ்வொரு நபிக்கும் இருக்கிறது. ஆனால் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம, அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான்? உங்களுடைய முன்பின் பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். எந்த பாவமும் இல்லாத ஒரே நபி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதனால்தான் நாளை மறுமையில் ஒவ்வொருவரும் எனக்கு என்னாகும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற சமயத்தில் நபிமார்கள் முதற்கொண்டு, ஆனால் நமது நபிகள் மட்டும் என்ன செய்வார்கள் தெரியுமா? யா ரப்பி உம்மத்தி, இறைவா என் சமுதாயம், என் சமுதாயத்தை நீ காப்பாற்று, என் சமுதாயத்தை காப்பாற்று என்று சொல்லுகிற ஒரு மனிதர், ஒரு நபி, அது நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இது போன்ற விஷயங்களில் தான் பெருமானார் மற்ற நபிகளை காட்டிலும் தனித்துவமாக இருக்கிறார்கள், தனித்துவம் பெற்றிருக்கிறார்கள் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் சில அறிவியினர்கள், சில குழப்பவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான் என்று சொல்கிறார்கள். நமது நபியை நம்மை போன்ற ஒரு சாதாரண நபி என்று சொல்கிற மக்கள் எண்ணிக்கையும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் இந்த வாதம், இந்த சொல், இது சைத்தானுடைய சொல். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அல்லாஹ் சொன்னானா இல்லையா? எல்லாரும் சிஜ்தா செய்யுங்கள், நான் மட்டும் செய்ய மாட்டேன் என்று நின்றார் இப்லீஸ், சைத்தான் நின்றான். அல்லாஹ் கேட்டான், எது உன்னை தடுத்தது? அவன் சொன்னான், இவர் களிமண்ணால் படைக்கப்பட்டவர், இவருக்கு நான் செய்வதா? இவர் ஒரு சாதாரண மனிதர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் இவருக்கு செய்ய வேண்டுமா சிஜ்தா என்றான். அதே வார்த்தையை ஒவ்வொரு நபியை மறுத்த அந்த இறை மறுப்பாளர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இதே வார்த்தை அந்த நபிகளை பார்த்து சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அந்த இறை மறுப்பாளர்கள் சொன்னார்கள், இறைவனை மறுத்து அந்த நபியை மறுத்து அந்த கைவர்கள் சொன்னார்கள், மா நராக இல்லா பஸரம் மிஸ்லனா, நூஹே உன்னை நாங்கள் எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் பார்க்கிறோம், நீ அவ்வளவு பெரிய ஆளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு யார் சொன்னா? இறை மறுப்பாளர்கள் சொன்னார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், வமா அன்த இல்லா பஸரும் மிஸ்லுனா, நீ எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தாயா, நீ எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி வேற யார் புதுசா நபி தூதர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு யார் பேசினது? அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் பேசினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பேசினார்கள். ஒவ்வொரு நபிகளை பார்த்தும் இறைவனை மறுத்து அந்த நபிகளை மறுத்து அந்த சமுதாய மக்கள் பேசினார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். ذَلِكَ بِأَنَّهُ كَانَتْ تَأْتِيهِمْ رُسُلُهُم بِالْبَيِّنَاتِ فَقَالُوا, அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அபஷருன் தஹுதூனனா, ஒரு சாதாரண மனிதரா எங்களுக்கு நேர்வழி காட்ட போறார்? எல்லா நபிகளாரையும், எல்லா நபிகளையும் இறைவனை மறுத்து அந்த நபியை மறுத்த சமுதாய மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அந்த நபிகளை பார்த்து, நம்மை போன்ற ஒரு சாதாரண ஆள் தானே அவன், அவருக்குன்னு அவ்வளவு சிறப்பு இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு நபியையும் அல்லாஹை மறுத்த இறை மறுப்பாளர்கள் பேசினார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு சில கையவர்கள் என்ன சொல்கிறார்கள், நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண மனிதர் தானே, நம்மளை போன்றவர் தானே என்று அத்தனை சில கைவர்கள் சொல்கிறார்கள்.
அதற்கு அவர்கள் ஆதாரமாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்கிறார்கள். குல் இன்னமா அன பஸரும் மிஸ்லுக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றது இல்லையா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஸரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான், உங்களை போன்ற மனிதர் தான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கிறான் அல்லவா அல்லாஹ். அதனால்தான் நாங்க என்ன சொல்றோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண மனிதர் என்று சொல்றோம் அப்படின்னு சில பேர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற அத்தனை விரிவுரையாளர்களும் சொல்கிற அந்த பதில் இருக்கல்லவா, ஆக உன்னதமான பதில். அப்துல் ஹக் ஹதீஸுல் மிகப்பெரிய இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இது முத்தசாபிகாத்தான ஆயத் என்று சொல்கிறார்கள். முத்தசாபிகாத்தான ஆயத்துகள் சில இருக்கின்றன குர்ஆனில். முத்தசாபிகத் என்றால் என்னவென்றால், அதற்கு நீங்கள் நேரடி பொருளை வைத்து நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். நீங்கள் எங்கு திரும்பினும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்து இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு அர்த்தமா? அல்லாஹ் சில பேர் மீது கை வைத்திருக்கிறான் அர்த்தம். அல்லாஹ் கை இருக்கா? இந்த வசனங்களுக்கு எப்படி நேரடி பொருளை கொண்டு நாம் விளங்கிக் கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட ஆயத்துகளுக்கு முத்தசாபிஹாத் என்று சொல்வார்கள். அதுபோல்தான் இந்த ஆயத். இந்த ஆயத்திற்கான நேரடி மானாவை நாம் கொள்ளக்கூடாது என்று இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். தப்சீரு ராஸிலே சொல்லப்படுகிறது. அந்த இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதை ஏன் அல்லாஹ் சொன்னான் என்றால், பெருமானார் உடைய பணிவை காட்டுவதற்காக, பெருமானார் தன்னுடைய பணிவை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் விரிவுரையாளருடைய ஆகச் சிறந்த இமாம், மிக உன்னதமான சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், அல்லமல்லாஹு ரசூலுஹு அத்தவாவு. இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் எதை கற்றுக் கொடுக்கிறான் என்றால், தன்னுடைய தூதருக்கு பணிவை கற்றுக் கொடுக்கிறான் என்று சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. நபியே, நீங்கள் இறை தூதர், மிகச்சிறந்த மனிதர், நபிகளாருக்கெல்லாம் நீங்கள் எல்லா நபிகளுக்கும் நீங்கள் தான் தலைவர், ஆனால் உங்களுக்கு பணிவு வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நீங்கள் ஒரு மனிதர் தான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற அத்தனை இமாம்களும் நபிகளாரை ஒரு சாதாரண மனிதர் தான் என்ற அர்த்தத்தை எங்கேயுமே வைக்கவில்லை. இப்னு கஸீரிலே அந்த இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஏன் இப்படி சொல்கிறான் என்றால், நபி நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு சாதாரண மனிதன் தான் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஏன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்றால், நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான். நான் சொல்லுகிற குர்ஆன் வசனங்கள் அதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அது போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள். கொண்டு வர முடியாதல்லவா? இப்ப நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அப்ப நான் அதை இயக்கவில்லை, அல்லாஹ் தான் எனக்கு அந்த வசனத்தை தருகிறான் என்று விளக்கத்தை இந்த மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை எந்த ஒரு சிறிய விஷயத்தை கொண்டும் நம்மோடு நாம் ஒப்பிட முடியாது. பெருமானார் அந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தனித்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்றால், ஒரு நாள் சஹாபிகள் தொடர் நோன்பு வைத்தார்கள். தொடர்படியா நோன்பு. ரசூலுல்லாஹ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்படின்லாம் வைக்காதீங்கப்பா, வேணாம், தொடர்படியாக தொடர்ந்து நோன்பு வைக்காதீங்க. அப்ப அந்த மக்கள் சஹாபிகள் கேட்டார்கள், இன்னக்க துவாசிலு, நீங்க அப்படித்தானே வைக்கிறீங்க, நீங்கள் தொடர்படியாக வைக்கிறீர்கள், அதனால் உங்களை பின்பற்றி நாங்களும் வைக்கிறோம் என்றார்கள் இந்த சஹாபிகள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னி லஸ்து மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன், சாதாரண மனிதன் அல்ல. எனக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான், எனக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், எல்லா பானத்தையும் பருக கொடுக்கிறான், அதனால் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் நான் அல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாக்கியத்தை பலமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து. தோழர்களே, உங்களை போன்று என்னையும் ஒரு சாதாரண மனிதனாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள்.
இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற அத்தனை இமாம்களும் சொல்கிற ஒரு உன்னதமான பதில். குர்ஆனில் அல்லாஹ் இப்போது ஒரு வசனத்தை சொல்லிவிட்டானே, நபி நீங்கள் சொல்லுங்கள் உங்களை போன்ற நான் ஒரு மனிதன் என்று. அந்த வசனத்திற்கு இப்படி விளக்கம் தருகிறார்கள். நபிகளார் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். எதில் தெரியுமா? தோற்றத்தில். ஒரு இறைவனின் தூதர் என்றால் அவருக்கு மனிதனை போன்று அல்லாமல் 3 கண் இருக்கும், 5 கை இருக்கும், 10 கால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அல்ல. தோற்றத்தில் நம்மளை போன்ற அவருக்கும் 2 கண் இருக்கும். அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளை போன்று 2 காலை தந்திருப்பான், நம்மளை போன்று 2 கைகளை தந்திருப்பான். அப்படித்தான் அர்த்தம் வைக்க வேண்டும் என்று அத்தனை பேரும் சொல்கிறார்கள். தோற்றத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை போல் இருந்தாலும் அவர்களின் உடல் உறுப்புகள் நம் உடல் உறுப்புகளுக்கு சமமானவை அல்ல. அதை அல்லாஹ் உன்னதமாக படைத்திருக்கிறார். அதிலிருந்து பல அற்புதங்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் காட்டியிருக்கிறான். நம் கண்ணும் பெருமானாருடைய கண்ணும் ஒன்றா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண தொழுகை வைக்கிற பொழுது, தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது கையை ஆட்டி ஏதோ பறிக்கிற மாதிரி பண்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஏதோ மரத்திலிருந்து பழத்தை புடுங்குறோமா இல்லையா, அந்த மாதிரி புடுங்குறாங்க. தொழுகை முடிஞ்சிருச்சு, கிரகண தொழுகை. சஹாபிகள் கேட்டார்கள், ஏதோ ரசூலுல்லா தொழுகையில் இருக்கிறப்போ எதையோ பிடுங்குற மாதிரி கை அசைச்சிங்களா, என்ன பண்ணீங்க? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி ரஅய்துல் ஜன்னா, நான் சொர்க்கத்தை பார்த்தேன். அந்த சொர்க்கத்தின் மரங்களுடைய கிளைகளை பிடித்து நான் இழுத்து பார்ப்பதற்காகத்தான் கைகளை அசைத்தேன். அடுத்து பெருமானார் சொல்லி கொண்டு வந்து நிறைய பெரிய ஹதீஸ், நான் சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து பெருமானார் சொல்கிறார்கள், நரகத்தை நான் பார்த்தேன். புகாரிலே 1052வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. யோசித்து பாருங்கள், பெருமானார் தன் கண்ணை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்கிறார்கள் என்றால் அந்த கண்ணும் நம் கண்ணும் ஒன்றா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே பெருமானார் திடீரென்று சொல்கிறார்கள், ஆயிஷா அவர்களை ஜிப்ரீல் வந்திருக்கிறார், ஜிப்ரீல் உங்களுக்கு சலாம் சொல்கிறார். அதை கேட்டவுடன் ஆயிஷா அம்மா சொன்னார்கள், வ அலைஹிஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சொல்லிவிட்டு சொன்னார்கள், தரா மாலா அரா, நபிகளாரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் பார்க்காத எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். புகாரிலே 3217வது ஹதீஸா இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறார். பெருமானார் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது மலக்குமார்கள் என்ன செய்தார்கள்? தன் கண்ணால் பார்த்தார்கள். நாம் பார்க்க முடியுமா நம் கண்ணால்? அப்படி இருக்கையில் பெருமானாரோடு நம்மை நாம் ஒப்பிடுவது எந்த அளவிற்கு அபத்தமானது என்று யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுகையில் முடித்து விட்டு சொன்னார்கள், நான் ருக்கு செய்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? நான் முன்னாடி தொழ வைக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? முன்னாடி நான் எப்படி பார்ப்பேனோ அதே போன்று வரா வஹ்ரி, எனக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை நான் பார்ப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரிலே 418வது ஹதீஸா இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் முன்னே இருந்து கொண்டு முன்னே எப்படி அவர்கள் பார்க்க முடியுமோ கண்ணால், அதே போன்று பின்பகுதியும் பெருமானாரால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பெருமானாருடைய கண்ணும் நம் கண்ணும் ஒன்றா? இப்படி இருக்கையில் பெருமானாரும் நம்மை நாம் ஒப்பிடலாமா? நம்மை போன்ற ஒரு மனிதர் என்று சொல்லலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் எந்த அளவிற்கு புனிதமானது தெரியுமா? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுதைபியா உடன்படிக்கையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள், முறையிட்டார்கள். தண்ணி இல்லை, தாகத்தில் இருக்கிறோம், உது செய்ய தண்ணி இல்லை, தாகத்தில் இருக்கிறோம். இந்த உங்க முன்னாடி இருக்க நீங்க உழு செஞ்சீங்களே, இந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி, இந்த தண்ணியை தவிர வேறு எந்த தண்ணியும் இல்லை, ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு பெருமானாரிடம் மக்கள் எல்லாம் ஓடி வந்து கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த தண்ணி, அந்த பாத்திரம் இருந்துச்சா இல்லையா, கொஞ்சோண்டு பாத்திரத்துல தண்ணி, அந்த தண்ணீரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரங்களை விட்டார்கள். தன் கரங்களை அதில் அமிழ்த்தினார்கள். அமிழ்த்தினால் அந்த சஹாபி அறிவிக்கிறார்,
நான் பார்த்தேன் ஊற்றுகளில் இருந்து தண்ணீர் வருவதை போன்று, ஊற்றெடுத்து வருவதை போன்று பெருமானாருடைய இந்த விரலுடைய இடுக்குகள் இருக்கல்லவா, அந்த இடுக்குகளில் இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது நான் பார்த்தேன். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹுடைய மாணவர் சாலிம் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அதை வச்சுதான் நீங்க குடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டீங்களா? ஆமா, உது அதை வச்சுதான் செஞ்சோம், தண்ணீரும் குடிச்சோம். அப்போ கம் குந்தும், நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க அந்த இடத்துல அப்படின்னு கேட்கிறாங்க சாலிம் ரலியல்லாஹு. அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் குன்னா மியத் அல்ஃபின் லகஃபானா, நாங்கள் 1,00,000 பேர் இருந்தாலும் அந்த தண்ணி போதுமானதாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இருந்தது எத்தனை பேர் தெரியுமா? குன்னா 15 மியத், ஒரு 1500 பேர் இருந்தோம். ஒரு 1500 பேர் ஒரு சிறிய பாத்திரத்தில் பெருமானார் கையை விட்டு பெருமானாருடைய விரலில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து வந்து அதன் மூலமாக தன்னுடைய தாகத்தையும் உதவியும் செய்து கொண்டார்கள் என்றால் அந்த கரங்களும் நம் கரமும் ஒன்றா? போற போக்கில் எதையோ அது சொல்றாருன்னு நினைக்க வேணாம். புகாரிலே 3576வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்படுகிற 6 கிரந்தங்களில் முதலாவது கிரந்தமான புகாரிலே இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள், சதைகளுக்கு இடையில் இரத்தமும் நரம்புகளும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கையிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து வருகிறது என்றால் அந்த பெருமானாரும் நாமும் ஒன்றா? யோசித்து பேச வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நம்மை நாம் எப்படி ஒப்பிட முடியும்? உடல் அங்கங்க ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் அல்லாஹ் என்ன செய்தான்? பெருமானாருக்கு என்று ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். பெருமானாருடைய வியர்வை, அந்த வியர்வை நறுமணங்களிலே மிக மிக உன்னதமான நறுமணம் என்றார்கள் சஹாபிகள். புகாரியிலே முஸ்லிம் என்கிற கிரந்தத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற 6 ஹதீஸ் கிரந்தங்களில் 2வது அந்தஸ்தை பெற்றது சஹீஹ் முஸ்லிம். அந்த முஸ்லிம் என்கிற கிதாபிலே 4655, 55, 56, 57 3 ஹதீஸையும் எடுத்து படித்து பாருங்க. நம்முடைய பள்ளியிலே இருக்கிறது. ஏதோ அவர்கள் யூடியூபில் ஏதோ பேசுகிறார்கள் என்றதை நீங்கள் நம்பி விடாதீர்கள். உங்கள் கண் முன்னாடி ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கிறீர்கள், எடுத்து படித்து பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் தாயார் உம்மு சுலைம் அவர்கள் வீட்டில் பெருமானார் படுத்தால் பெருமானாருடைய தூக்கத்திலே வேர்வை வரும். அந்த வேர்வை என்ன செய்வார்கள்? இவர்கள் பிடித்து வைத்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிட்டாங்க. டக்குன்னு எந்திரிச்சு கேட்டாங்க, உம்மு சுலைமே மா தஸ்னஈன, நீங்க என்ன பண்றீங்க? வேர்வை எடுத்து சேகரிக்கிறீங்களா, என்ன பண்றீங்க? அவங்க சொல்றாங்க, இதை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஹாதா அரக்குக், இது உங்களின் வியர்வை. அதை வைத்து நாங்கள் என்ன செய்வோம் என்றால் நஜாலுஹு ஃபீ தீபினா, எங்களுடைய அத்தர் பாட்டில போட்டுக்குவோம். அப்படி போட்டுட்டா உங்க வேர்வைய எங்க அத்தர் பாட்டில போட்டோம்னா ஒவ்வொமின் அத்தியபி தையிப், அதுதான் நறுமணங்களில் மிக உன்னதமான நறுமணம். அது போன்ற ஒரு வாடையை எந்த அத்தரும் தர முடியாது. இன்னும் சொல்கிறார்கள், நர்ஜு பரக்கத்துல் சிபியானினா, உங்கள் வியர்வையை கொண்டு எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் பரக்கத்தை நாடுகிறோம். ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா உங்க வேர்வை எடுத்து தேய்ச்சி விட்டா போதும், அவங்களுக்கு சரியாயிருது, ஷிஃபா ஆயிருது. இது முஸ்லிம் என்கிற கிதாபிலே 4655, 56, 57 மூன்று ஹதீஸ்லும் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் இமாம் அவர்கள். நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? பெருமானாருடைய வியர்வை கூட இந்த அளவிற்கு நறுமணம் மிக்கதாக இருக்கிறது என்றால் அந்த பெருமானாருடைய வியர்வை நம் வியர்வையும் ஒன்றா? நம்மை நாம் பெருமானாருடைய எப்படி நாம் ஒப்பிட முடியும்? உடல் புனிதமான உடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் புனிதமானது. புகாரி என்கிற கிதாப், முஸ்லிம் என்கிற இதே கிரந்தத்திலே 4654வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள் இமாம் அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், வலா ஷமம்து மிஸ்கத்தன் வலா அம்பரத்தன் அத்யப மின் ராயிகத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய உடல்ல இருந்து வர்ற வாடை, அந்த வாடை இருக்கு தெரியுமா, அது போன்று ஒரு நறுமணம் கொண்ட ஒரு கஸ்தூரியையோ ஒரு அம்பர் அத்தரையும் நான் கண்டதே இல்லை, நுகர்ந்ததே இல்லை என்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு. அந்த உடல்ல இருந்து வாடை அவ்வளவு புனிதமா வந்துச்சுங்க. நம் உடல் அப்படியாங்க?
அப்ப நம்மை நாம் பெருமானாரோடு எப்படி ஒப்பிட முடியும்? எல்லாவற்றுக்கு மேலாக குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், யா நிசா நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. 33வது அத்தியாயத்தில் 32வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நபிமாருடைய மனைவிமார்களை பார்த்து சொல்கிறான், நபியின் மனைவிமார்களே லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்களை போன்று நீங்கள் சாதாரண பெண் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறார். யாருக்குங்க இந்த சிறப்பு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ரசூலின் மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போன்று சாதாரண பெண் அல்ல. ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் முடிச்சுக்கிட்டனால அந்த பெண்கள் மற்ற பெண்களை காட்டிலும் உயர்வு பெறுகிறார்கள், அந்தஸ்து பெறுகிறார்கள் என்றால் அந்த நபிகளார் நம்மோடு நாம் எப்படி ஒப்பிட முடியும்? அந்த நபிகளாரை நம்மை நாம் எப்படி சமமாக நாம் நேர்கோடு செய்ய முடியும்? எப்படி அளவிட முடியும்? பெருமானாரை கட்டி கொண்டதற்காக, திருமணம் செய்து கொண்டதற்காக அந்த பெண்களை மற்ற பெண்களை காட்டிலும் சிறந்தவர்கள் என்றால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளை காட்டிலும், நம்மை காட்டிலும் பெருமானுடைய ஒரு உயர்வைக்கு நாம் ஆளாக மாட்டோம். அந்த ஒரு உயர்வை துளிக்கு நாம் சமமாக மாட்டோம் அந்தஸ்து. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் நம்மோடு சேர்ப்பது எந்த அளவிற்கு அபத்தம் என்று யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஆக மிகச் சிறந்தவர்கள். அவர்கள்தான் நமக்கு அழகிய முன்மாதிரி. அந்த அழகிய முன்மாதிரி வாழ்க்கையை நாம் உன்னதமாக எடுத்துக்கொண்டு அந்த சுன்னத்துகளை எல்லாம் சரியாக பேணி அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ரோல் மாடலாக, அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன்.